குருவே சரணம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, குலதெய்வம் அனுகிரகம் இருக்குதா, குலதெய்வத்தினுடைய சாபதோஷங்கள் இருக்குதாங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, பித்ருதோஷம் இருக்குதா, பிரம்மஹத்தி தோஷம் இருக்குதா, பெண் சாபம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் பார்த்தே ஆகணும். இது எல்லாமே இருந்தது அப்படின்னால் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய செயல்களில் கண்டிப்பாக தடைகள் ஏற்படும். வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க விடாது, தொடர்ந்து கடன் பிரச்சனையிலேயே இருக்க வைக்கும், மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளால் மீடேற முடியாத ஒரு நிலைக்கு வரும். இந்த சாபதோஷங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இதெல்லாமே வம்சாவளியாக வரக்கூடியது. அதை நாம் சரியான முறையில் பரிகாரங்கள் செஞ்சு அதை நாம் நிவர்த்தி செஞ்சோம் அப்படின்னால் நிச்சயமாக நல்லதொரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணத்துக்கு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னால் குலதெய்வ வழிபாடை சரியாக செஞ்சோம் அப்படின்னால் அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நேராக ராமேஸ்வரத்தில் போய் திலஹோமம் பண்ணி அதுக்கான பரிகாரம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த பித்ருதோஷத்தை ராமேஸ்வரத்தில் போய் திலஹோமம் பண்ணுவதோடு மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம பெரியவங்களுக்கு எள்ளு மூலமாக தர்ப்பணம் கொடுத்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை ஒவ்வொரு அமாவாசையும் நாம் செஞ்சுட்டே வரணும். அப்போ அந்த பித்ருதோஷத்தினுடைய தாக்கங்கள் குறையும். பிரம்மஹத்தி தோஷம் இருக்குது அப்படின்னா திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி ஆலயத்திற்கு போய் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வருவதன் மூலமாக அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். பெண் சாபம் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல நாள், ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டில் பெரியவங்க, அதாவது மூத்த சுமங்கலிகளை வச்சு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த பெண் சாபத்தில் இருந்து விடுபடுவதற்கு வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி ஒரு பரிகாரம் செஞ்சுட்டோம், அதோடு அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்ல, ராகுகே தோஷம் இருக்குது, நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறத நிப்பாட்டக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் ராகு வேளையில் தீபம் போடணும். சங்கடகரா சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்யணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த ராகுகேது தோஷத்தினுடைய வீரியங்கள் குறையும். ஸோ பரிகாரம் பண்ணிட்டே தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னா கிடையாது, அந்த வீரியங்கள் கொஞ்சம் கம்மி ஆகும். அப்படி கம்மி ஆவதன் மூலமாக நம்மளுடைய அடுத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு வழிகள் கிடைக்கும்.